கட்சியின் அறிவுறுத்தல்படியே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறேன் என்று பாஜக மாநில தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். முக்கியமாக மூத்த நிர்வாகிகள் அவரை முன்மொழிந்திருக்கிறார்கள். தற்போது தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலர் முன்மொழிந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், பல விதிகள் இருந்தது, 10 ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும், இப்படி பல விதிகள் இருந்த நேரத்தில் நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். மிக குறிப்பிட்டு மற்றவர்கள் யாரும் இதுவரை தாக்கல் செய்யவில்லை. அடுத்தடுத்து என்ன நகர்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது? விவரங்கள். குறிப்பாக ஏற்கனவே 1993ஆம் ஆண்டில் இதே மாதிரி குறிப்பாக மாநில தலைவராக ஒருவர் தேர்வு செய்யப்பட்டதாக நேற்று எச்ராஜ் அவர்கள் தெரிவித்திருந்தார். குறிப்பாக கிருபாநிதி என்கின்ற பாஜகவினுடைய முன்னாள் நிர்வாகி 2000ஆம் ஆண்டில் 7 ஆண்டுகளுக்குள்ளாக தேர்வு செய்யப்பட்டார். அதாவது இந்த விதிகள் இருந்தாலும் கூட இதற்கான விதிகள் தளர்வு அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருக்கும் என்று பாஜகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இப்பொழுது 8 ஆண்டுகள் மட்டுமே நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில பாஜகவினுடைய தலைவராக வேண்டும் என்று நயினார் நாகேந்திரன் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அவருடைய அந்த விருப்ப மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கு பாஜகவினுடைய முன்னாள் தலைவர்கள் உட்பட பலரும் உடனிருந்து அந்த விருப்ப மனுவை பெற்றுக் கொண்டதை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு இதற்கான மாற்றங்கள் இருக்க வாய்ப்பு இல்லை என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த 1 மணி நேரத்திற்குள்ளாக யாரும் வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டார்கள் என்று பாஜகவினுடைய முக்கியமான நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு பிறகு நாளை ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக ஏற்கனவே நாம் குறிப்பிட்டதை போல வானகரத்தில் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று இருக்கிறது. வானகரத்தில் குறிப்பாக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள். அதற்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும் எதிர்பார்க்கிறோம். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது தற்போது எப்பொழுது அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு அதற்கான தீவிர முனைப்பை தொடங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள். எனவே இந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு 2026 அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் காலகட்டமாகவே பார்க்கிறோம். ஏனென்றால் கடந்த காலங்களில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை விட தற்போது அந்த கூடுதலான அந்த சட்டமன்ற எண்ணிக்கைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரன் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய சவாலாக இருக்கிறது. அதே போல அதிமுக பாஜக கூட்டணியை சுமூகமாக கொண்டு சென்று இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை பெற வேண்டும் என்கின்ற பல நிர்பந்தங்கள் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில தொடர்ந்து அவர் கடந்த 3 முறையும் இந்த தமிழகத்தினுடைய பாஜகவின் தலைவராக தேர்வாக வேண்டும் என்று பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது இதை கவனித்து வந்த தேசிய பாஜக தொடர்ச்சியாக அவருக்கான அந்த வாய்ப்புகளை தற்போது தவிர்த்து வந்தாலும் இந்த முறை குறிப்பாக அண்ணாமலை உள்ளிட்ட பல முக்கியமான நபர்கள் இருந்த போதிலும் கூட நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறத நாம் நேரடியாக பார்க்கிறோம். எனவே இது வழக்கமாகவே குறிப்பாக ஒரு நியமன பதவியாக எல்முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை போல அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டதை போல இல்லாமல் இது ஒரு தேர்வு முறையில இருக்க வேண்டும் என்பதற்காகவே குறிப்பாக அந்த நேற்றைய தினத்தில் வெளியான அந்த தேர்தல் அறிவிப்புகள் அதில் 10 ஆண்டுகள் உள்ளிட்ட பல நிபந்தனைகள் இருந்தாலும் கூட நயினார் நாகேந்திரன் அவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்கக்கூடிய நிலையில இதற்கான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட தேசிய தலைமை முடிவு செய்த பிறகு தற்போது அவரை தாக்கல் செய்ய சொல்லியிருக்கும் என்பதில் இதை நாம் வெளிப்படையாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில நயினார் நாகேந்திரன் அடுத்த பாஜகவின் தலைவர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சவால்கள் தான் தற்பொழுது ஒரு பிரதான கேள்வியாக இருக்கிறது. நந்தா, நிச்சயமாக நயினார் நாகேந்திரன் மட்டும்தான் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனு தாக்கலுக்கான அந்த கால அவகாசம் நிறைவு பெற இருக்கக்கூடிய சூழலில் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே மிக அதிகம். வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய சொந்த ஊரான நெல்லையில் கொண்டாட்டமும் ஒரு புறத்தில் தொடங்கியிருக்கிறது. பல்வேறு அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள், மிக முக்கியமான நகர்வுகள் பாஜகவில் நிகழ்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். நீங்கள் குறிப்பிட்டதை போல அடுத்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் அப்படின்னு குறிப்பிட்டது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை 2026 அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அதிமுக தலைவர்களோடு நெருங்கிய உறவை பேணுபவர் நயினார் நாகேந்திரன். அப்படி இருக்கும்போது அவருக்கு இன்னும் கூடுதல் வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குல்ல வேல்முருகன்? நிச்சயமாக, அதாவது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில தொடர்ச்சியாக தன்னுடைய வலுவான அந்த கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அதிமுக பாஜக இடையே அந்த தேசிய அளவிலான அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது.
இந்த நிலையில குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டதை போல பலவிதமான அந்த சவால்கள் நயினார் நாகேந்திரன் முன்னிலையில இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நயினார் நாகேந்திரனை பொறுத்தளவிற்கு அதிமுகவுடன் ஏற்கனவே இருந்திருக்கிறார். அதிமுகவில் முன்னாள் அமைச்சராக இருந்த ஒரு நபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு அதிமுகவுடன் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் தொடர்ந்து வந்து ஒரு நெருக்கமான தலைவர்களாக பார்க்கிறோம். எனவே இந்த கூட்டணியை பொறுத்தளவிற்கு ஒரு சுமூகமான ஒரு சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நயினார் நாகேந்திரனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது. அதே போல கூட்டணி இன்னும் அமையவில்லை என்கின்ற ஒரு சவால் இருக்கக்கூடிய நிலையில ஏற்கனவே அமித்ஷா அவர்களுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் இருக்கிறார். அப்படி என்றால் அதிக தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி இங்கே போட்டியிட வேண்டும், அப்பொழுதுதான் அந்த கூட்டணி முறையில வந்து ஆட்சி என்பது இருக்கும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அதிமுகனுடைய தற்போது திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் தொடர்ந்து பேசலாம். மற்றும் ஒரு அண்மை செய்தி தற்போது கிடைத்திருக்கிறது, அதை பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் தலைவருக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இதுவரை அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடவில்லை. போட்டியின்றி அவர் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தற்போது நெல்லையில் அதற்கான கொண்டாட்டங்கள் தொடங்கியிருக்கிறது. 100 வாகனங்களில் நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் சென்னையை நோக்கி இன்று மாலை புறப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அடுத்த தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்நிலையில் நெல்லையில் கொண்டாட்டம் தொடங்கியிருக்கிறது. நயினார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் நெல்லையிலிருந்து 100 வாகனங்களில் புறப்படுகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐயப்பன் இணைகிறார். ஐயப்பன், விவரங்கள். அதாவது நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் வந்து இப்போது பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவர். இவர் போட்டியின்றி தலைவராக தேர்ந்தெடுப்பவர்களில் நெல்லை மாவட்ட பாஜகவினர் மிகுந்த மகிழ்ச்சியில் உற்சாகத்தில் உள்ளனர். இவர்கள் தங்களுடைய மாவட்ட தலைவர் முத்துப்பலவேசன் தலைமையில் 100 வாகனங்களில் நெல்லையிலிருந்து சென்னைக்கு கிளம்ப தயாராகி வருகின்றனர். அவர்கள் தேர்தல் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் பட்டாசு எடுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது சென்னைக்கு உடனடியாக கிளம்ப இருக்கிறார்கள். நிச்சயமாக நெல்லையில் பலத்த செல்வாக்கு பெற்றவர் நயினார் நாகேந்திரன். தற்போது அவர் தமிழ்நாடு பாஜகவினுடைய அடுத்த தலைவராக அதிகாரப்பூர்வமாக இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் கொண்டாட்டம் களை கட்டியிருக்கிறது. மக்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய ஆதரவாளர்கள் சென்னையை நோக்கி 100 வாகனங்களில் புறப்பட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய சென்னை வருகை, அதற்கு அடுத்தபடியாக நடைபெறக்கூடிய மாநில தலைவருக்கான வேட்புமனு தாக்கல், இப்படி பல்வேறு அரசியல் பரபரப்புக்கு மத்தியில் தற்போது வேட்புமனு தாக்கல் இன்னும் சற்று நேரத்தில் நிறைவு பெற இருக்கிறது. நயினார் நாகேந்திரன் மட்டுமே தற்போது வரை வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். கட்சியினுடைய அறிவுறுத்தல் படியே வேட்புமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அவர் பேட்டியின் போது தெரிவித்திருந்தார். இந்த சூழலை பொறுத்தவரையில் அவர் போட்டியின்றி அடுத்த தலைவராக தேர்வாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே வரவேண்டியிருக்கிறது. அவர் முன்பு பல்வேறு சவால்கள் காத்திருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தமிழகம் தயாராக இருக்கக்கூடிய சூழலில் தற்போதைய அரசியல் நிலவரம் என்பது சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. கூட்டணி கணக்குகள் தொடங்கியிருக்கிறது. டெல்லி சென்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு முக்கிய காய் நகர்த்துகள் நடந்திருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் லிபிகாவும் இணைந்திருக்கிறார். லிபிகா, தற்போது என்ன நிலவரம்? தொடர்ச்சியாக அமித்ஷாவுடைய செய்தியாளர் சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, இன்னும் அது தாமதமாக இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக தற்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துல வந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் மற்றும் அதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிகளுக்கான இந்த விருப்பமனு தாக்கல் என்பது தற்போது தொடங்கியது. இந்த நிலையில் மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் அவர் வந்துட்டு தற்போது விருப்பமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றார். தொடர்ந்து அதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் அவர்களும் தற்போது தாக்கல் செய்திருக்கிறார். இந்த நிலையில் மொத்தமாக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவிக்கு 86 மனுக்களானது தற்போது வரை பெறப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விருப்பமனு தாக்கல் என்பது நிறைவேற்றக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மாநில தலைவர் யார், அதே போன்று தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் யார் என்பது குறித்து நாளை மாலை 4 மணிக்கு சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரி திருமண மண்டபத்தில் நடைபெற இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் அறிவிப்பதாக பாஜகவினுடைய தேர்தல் அதிகாரியாக இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி தற்போது தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தற்போது தேசிய பொதுக்குழு உறுப்பினரை பொறுத்தவரை 86 பேர்கள் தற்போது வரை மனுக்கள்